Hello guys, welcome to the weekly recap of Nasdaq Futures Trading. Previous week நம்மளால ரிவ்யூ போட முடியல, சாரி ஃபார் தட். சரி, இந்த வீக் நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். சரி, மார்க்கெட் ஒரு பெரிய கன்சல்டேஷன் ரேஞ்ச் உள்ளதா இருக்கு, சரிங்களா? அதோட ரீசன் ஆல்ரெடி தெரியும். வீக்கெண்ட் கிட்டக்க வரும்போது வார் இல்லை, திருப்பி வீக்கெண்ட்ல வார்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் ஒரு 1 hour முன்னாடி, நம்மளோட வீக்கெண்ட் முடியுது 1 hour முன்னாடி, ஓகே வார்லாம் கிடையாது, பிஹெச்டி மாத்தி மாத்தி பேசுறதுனால மார்க்கெட் வந்து ஏஐ மொமெண்டம் முடிஞ்சு இப்போ இன்னும் ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துட்டு இருக்கு, இந்த வார் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து மேலே கீழே தான் இருக்கு. ட்ரேட் பண்றதுக்கு ஓரளவுக்கு இடப்படமா தான் இருக்கு, சரிங்களா? இதுலயும் நம்ம ஓரளவுக்கு எஸ்எல் டிபிஸ்ன்னு வாங்கி ப்ராஃபிட்டபிள் வீக்கெண்டா முடிக்கிறோம். என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் கைஸ். சி, ஃபர்ஸ்ட் இது ஒரு ஜூலை மந்தோட எண்டுக்கான 2 days பிளஸ் ஜூன் எண்டு 2 days, தென் ஜூலை ஸ்டார்டிங் 3 days இருக்கும் இந்த மார்க்கெட்ல. ஃப்ரைடே லீவ், அதனால 4 days தான் நம்மளுக்கு ட்ரேடிங் டேஸ். ஓகே, பேங்க் ஹாலிடேன்றதால நம்ம ட்ரேட் பண்ணல. மார்க்கெட் இருக்கும், அது வந்து அதர் கண்ட்ரீஸ் தான் ரன் ஆகிட்டு தான் இருக்கும், பட் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் யூஎஸ் லீவ்ன்றதுனால. ஸோ 29th ஜூன் மண்டே கிளியரா மார்க்கெட்டிங் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்துருக்கு, பாடி க்ளோஸும் கிடையாது. ஆனாலுமே நான் என்ன நினைச்சேன், மார்க்கெட் இன்னும் புஷ் பண்ணி கீழே தான் தள்ளும் ப்ரைஸஸ் நினைச்சேன். பட் மார்க்கெட் எப்படி பண்ணல. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலான்றத 4 hour 1 hour டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கலாம், சரிங்களா? நம்மளுக்கு ஏன் செல் ஆகல, பை ஆச்சுன்னு என்னோட வியூ வந்து செல்லு தான் இருந்தது, பட் அது செல் ஆகல. என்னோட வியூ ஏன் செல்லுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஃபெராலி கேப் அப்படியே கண்டினியூஷன் ஆகும்னு நினைச்சேன். ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பான்ஷன், நல்ல ஒரு சிஆர்டி மாடல் மாதிரி இருந்தது. திருப்பி இங்க ஒரு ஃபெராலி கேப் இருக்கு, கண்டினியூஷன் ஆகும்னு நினைச்சேன். பட் அது நடக்கல. இது 18 நம்மளுக்கு தேவையில்ல, இந்த கேண்டும் தேவையில்ல. 226 பாருங்களேன், ரொம்ப கன்சர்வேட்டிவ். ஒன்றுமே இல்லை அந்த 226 கேண்டில், பயங்கர கன்சர்வேட்டிவ். ஸோ இப்போ நம்ம அதை வச்சு எதுவும் மன போட்டு கிடையாது, லண்டன்ல எதுவும் முடிவு பண்ண முடியல. அதனால நான் எதிர்பார்த்தது இங்கே தானே இருக்கு இந்த மார்க்கெட். ஸோ 6 to 10 எதுனா ஒரு செல் சைட் மொமெண்டம் இருக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன், சரிங்களா? மார்க்கெட் அந்த செல்ல வந்து கண்டினியூஷன் கொடுக்கல. ஓகே, மண்டே வந்து செல் ட்ரேட் கிடைச்சது, பட் கண்டினியூஷன் தரல எனக்கு. நான் அப்படியே மார்க்கெட் செல்லாகியே கீழே போயிடும்னு நினைச்சேன், சரிங்களா? பட் அவன் என்ன பண்ணா, எக்ஸாக்ட்லி இந்த ஏஷியன் லோ, எக்ஸாக்டா ஏஷியன் லோ எடுத்துருப்பான். 1 hour போய் பார்ப்போம். இதுலயும் எடுத்துக்கலாம், இதுவும் பாருங்க. நான் ரெண்டுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமித்து உங்களுக்கு எஸ்எம்டில இருந்து எல்லாமே கிளியரா புரியணும்னு சொல்லிட்டு 2 சார்ட்டும் காமிக்கிறேன் கைஸ். சரி, இதுல 9 கிளியரா இருக்கா? ஒரு ஸ்வீப், இங்க இருக்கிற எல்லா பிஎஸ்எல்ஸும் கரெக்டட். அதே எங்க 9 பாருங்க, பாருங்க 9. அதே மாதிரி பிஎஸ்எஸ் எல்லாமே கலெக்டட். பிஎஸ்எல்ஸ் கலெக்டடா? இதுல இந்த பிஎஸ்எல் வரையும் கலெக்டட். இந்த ஐஸ்லாம் கலெக்ட் ஆகல. 19 அந்த 8 16 இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஐஸ்ல கலெக்ட் ஆகல. ஸோ இதுதானே எஸ்எம்டி இருந்தது. எஸ்எம்டி தென் அது இங்க பாருங்க, இதுல வந்து பாருங்க, அந்த ஐஸ்ல கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது எஸ்எம்டி இருக்குங்களா? தென் ஃபுல்லா லிக்விடிட்டி இது இருக்கு பாத்தீங்களா? இது ஃபுல்லா லிக்விட். லோ த டைம் ஃப்ரேம் போனால் நமக்கு கிளியரா தெரியும். என்னோட எய்ம் ஃபுல்லாவே இந்த லோஸ்லாம் கூட எடுத்துட்டு தான் பார்த்தேன். இதெல்லாமே நான் லிக்விடிட்டி தான் கன்சிடர் பண்ணேன். நல்லா இருக்கு, ஃபுல்லா லிக்விடிட்டி, கன்சல்டேஷன், எக்ஸ்பான்ஷன், தென் ரிவர்சல் அந்த மாதிரி வந்துடும் தான் பார்த்தேன். பட் மார்க்கெட் அதுக்கான வழி பண்ணல. ஃபுல்லா பையா மாறிடுச்சு. எங்க கரெக்டா எக்ஸிட் ஆனமோ அந்த இடத்துல இருந்து ஒரு பை ட்ரேடே கிடைச்சது. அந்த அளவுக்கு இனிஷியேட் ஆச்சு, நல்லா பவர்ஃபுல்லா. தெரியுதா? எக்ஸாக்டா 9:30 தான் இந்த ஸ்வீப் பண்ணிருப்பான். சாரி, 9:45 பண்ணிருக்கான் இன்னைக்கு. அதை எதுக்கு சொல்றேன்னா, அந்த 9 o'clock கேண்டில்ல நீங்க அந்த 9:30 இருந்தா மார்க்கெட்டை வியூ பண்ணணும்ன்றதுக்காக. ஓகே, ஒரு டைம் ஃப்ரேம்லயும் போயிட்டு பாக்குறது, எல்லா டைம் ஃப்ரேம்லயும் எல்லாத்தையும் மார்க் பண்ணணும்லாம் இல்ல. ஜஸ்ட் அங்க என்ன இருக்குன்றத பாத்துக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, 9:30 எங்க ஸ்டார்ட் ஆகுது? திஸ் இஸ் 9:30. இப்ப பாத்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 9:30 அப்போ ஒரு பை வியூ இருந்தது கைஸ். நானுமே பை வந்து போலாம் தான் பார்த்தேன். என்னன்னா, பர்ஃபெக்டா எங்க எஸ்எம்டி கொடுத்துருப்போம். எஸ்எம்டி கொடுத்துட்டு இந்த ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டு இந்த ஃபேராலி கேப்ல வந்து ஒரு பை போயிருப்பான், சின்ன பை போயிருப்பான். நானுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்த பைஸ் வந்து மார்க்கெட் கொடுக்கும்.
அப்படியே பை போனாலும் போயிடும், இந்த ஐஸ் எடுத்துருவோம். ஏன்னா பக்காவா கொஞ்சம் ஈக்குவல் மாதிரி இந்த எஸ்எம்டி இருந்தாலுமே ஒரு யோசனை இருந்தது, மேபி மார்க்கெட்டிங்க போகலாம், மேபி. ஓகே, வியூ வந்து இப்படி வச்சிருந்தேன், போலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 2.5 ஆர். ஆனால் அந்த ட்ரேட் நான் எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா அட்மோஸ்ட் ப்ரீமியம்ல இருக்குமா. ஸோ எனக்கு யோசனையா இருந்தது, இவ்வளோ லிக்விடிட்டி வந்து கீழே பெண்டிங் இருக்குதோ, இவ்வளோ லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கு, நான் எப்படி அதை சூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஜஸ்ட் இங்கே வந்து இங்கே ஸ்பீட் கொடுத்துருந்தான், கிளாரிட்டியாக இருந்தது. இங்கே ஆனது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்இஜி கூட இருக்கும். அது 15 மினிட்ல இருக்கும். இதில் பாருங்க, இது வந்து 3 AM லோ, 3 AM லோவை என்கியூ எடுத்துட்டான். இது இஎஸ் வாங்க, இதை பாருங்க 3 AM ப்ரொடக்டடா இருக்கும், தெரியுதா? ஸோ இதை வச்சு நான் பை எஸ்எம்டி பார்த்தேன்னு சொல்ல வரேன். நான் மார்க்கெட் பை போவோம், நம்ம வந்து பை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரெடியா இருந்தேன். பாருங்க இந்த 3 AM அதுவும் கொடுத்தது ஒரு 1 hour போயிட்டு அப்புறம் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நான் எதிர்பார்த்த செல்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும் போது தான் நான் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருந்தேன். இத்தனைக்கும் என்னுடைய செல் என்ட்ரி ரொம்ப லேட்டு தான் நான் எடுத்தது. எப்படி ப்ரோ லேட்டுன்றீங்கன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்கே ஐடியா இல்லை அந்த ஐஎஃப்ஹெச்சில் டக்கு என்ட்ரி அடிக்கிறதுக்கு. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட் வந்து ரெஃப்யூஜியை கிரியேட் பண்ணிட்டோம், அப்புறம் எடுத்துக்கலான்னு. நான் என்ன பண்ணிருக்கணும், இந்த கேண்டில் நான் செல் எடுத்துருக்கணும். எடுத்துட்டு ஏஷியன் லோஸ் நான் டிபி வச்சிருந்தேன்னா ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் அட் த ஸ்டார்டிங் ஆஃப் த வீக் அண்ட் ஆஃப் அட் த பே அவுட். ஸோ இதில் வந்து எடுத்துருப்போம். அரௌண்ட் இது வரைக்கும் வந்துருச்சா, இப்படி பண்ணியிருக்கேன் நான். பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் எங்கே எடுத்தேன்னா மார்க்கெட் வந்து எங்கேயுமே ரீட்ரேஸ்மெண்ட்டே தரல, அப்படியே போச்சு. இந்த எம்எஸ்எஸ் வந்தது 930 லோ இது. ஸோ ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் வச்சுட்டான் 5 மினிட்ல. எனக்கு அதுலேயே ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இங்கேயும் லிக்விடிட்டியில் எதுவும் வீட்டில் எடுத்து தானே வந்துட்டான், இதெல்லாம் பிரேக் அவே கேப்ஷன் கன்சிடர் பண்ணி அங்கே போல மார்க்கெட்டு. இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இங்கே எதனா ஒரு கண்டினியூஷன் ட்ரேட் கிடைக்கட்டும், எஸ்எம்டியே இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துருவோம், அப்படியே நம்மளுக்கு டார்கெட் வந்து போதானே போகுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு எஃப்இஜி கிடைச்சது, எடுத்துட்டேன். இந்த எஃப்இஜியில் தான் என்ட்ரி. இத்தனைக்கும் நான் அதை யோசிச்சு எடுக்கிறதுக்குள்ளார என்னோட அக்கௌண்ட்டில் போயிட்டு காப்பி நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு வரதுக்குள்ளார ஒரு 12 ஹேண்டில்ஸ் எனக்கு கீழே போயிடுச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் தான் நான் எடுத்தேனே, எனேபிள் பண்ண மறந்துட்டு காப்பி. இது வந்து ஒரு 5 hour ட்ரேடாக தான் நான் பிடிச்சேன். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஃபுல்லாக இங்கே கீழே வந்து 7 hour ட்ரேட் இது, சரிங்களா? ஒரு நல்ல 7 hour ட்ரேட். பட் நான் கேப்சர் பண்ணது வந்து 5 hour. ரீசன் என்னன்னா, எனக்கு ரொம்ப ட்ரிக்கியா இருந்தது இந்த ஒரு இடம். நான் என்னன்னு சொல்றேன், நான் அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன், ஓகே இப்படிலாம் வியூ பண்ணணும் போலான்னு. என்னோட டிபியை வந்து நான் இங்க கொஞ்சம் மாத்தி மாத்தி வச்சுட்டு இருந்தேன். இங்க வச்சிருந்தேன், சரி இதுவே குட்டி கேண்டில் தான், அதுக்கு விக்ல வச்சாலே போதும், பாடியில் வைக்கணும் அவசியம் இல்லை. சரி பரவாயில்ல, இந்த க்ளோஸ் இந்த ஓப்பன்லாம் கிட்ட இருக்கேன் இங்க வச்சேன். மார்க்கெட் கரெக்டா அங்க அடிக்கல. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 hour மேல போன அப்புறம் தான் க்ளோஸ் பண்ணேன் என்ட்ரியை. சரி பரவாயில்ல, கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது எதுக்கு எக்ஸாக்டா இந்த கேண்டில் மார்க்கெட் அடிச்சுட்டு போகுது பார்த்தா அது ஏசியன் லோ. இது வந்து ஒரு நாளோட தொடக்கத்துக்கான கேண்டில், இது வந்து முந்தன் நல்ல முடிவான கேண்டில். எவ்வளவு ட்ரிக்கா இருக்கு பாருங்களேன். ஓவரால் அது லோன்ட்டு எஸ்எஸ்எல் எடுத்துட்டு போலாம்ல, ஆனா அப்படி நடக்கல. கரெக்டா ஏசியன் லோ அடிச்சுட்டு அவன் மேல போறான், அதுவும் பக்கா விஷப் ரியாக்ஷனோட. என்னடா இப்படிலாம் நடக்குது, ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு மண்டே கிடைச்ச ட்ரேடு. ஈவன் 7 hour போனாலும் அதை 5 hour கேப்சர் பண்ணது தாராளமா போதும் கைஸ். ஸ்டார்டிங் ஆஃப் த வீக் ஏன்னா ஈவன் அது ஒரு 6 minutes ட்ரேட் தான் மேக்ரோஸ். ஓகே, ஸோ அது லைவ்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அவ்வளோ பார்த்துட்டு இருந்தது அதில் 29th June. ஸோ இது வருது பாருங்க, இதான் என்னோட என்ட்ரி. பட் என்ட்ரி வந்து 532, அதோட ஆக்சுவல் ப்ரைஸ்ன்றது 532 கிடையாது. பாருங்க 44 545 அதான் சொல்ல 12 ஹேண்டில்ஸ் நான் லேட்டாக தான் என்ட்ரி போட்டேன். ஏன் எக்ஸிட் ஆனேன், கரெக்டாக என்னால் எக்ஸிட் ஆக முடியல, மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாமே. தட்ஸ் இட். இதுதான் நம்மளுக்கு மண்டே மார்க்கெட் நடந்த சினாரியோ. அதுக்கப்புறம் பைஸ் போச்சு, அந்த பைஸை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணல, ஏன்னா அதில் பெரிய நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அது எந்த அளவுக்கு கரெக்டாக போகும்னு. ஸோ பையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் மண்டே ஒரு செல் ட்ரேடோட முடிச்சாச்சு கேஷ். ஈவன் இங்கே வரும்போதே மணி வந்து கம்மி தான், 10:16 தான், இன்னும் 45 minutes கிட்ட இருக்கு. பையில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா அழகாக இதை மேக் பண்ணியிருந்தாங்க.
ஆர்டர் பிளாக்கா இங்க இருந்து எடுத்துட்டாங்க என்ட்ரி. சூப்பரா இருந்தது, செம என்ட்ரி. அதுவுமே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி பண்ணி எடுத்திருந்தாலே போதும் தான். எதனாலன்னு பாத்தீங்கன்னா அங்க ஏஷியன் லோ எடுக்கல, இதுல அந்த இஎஸ்ல ஏஷியன் லோ எடுக்கல, இதுல மட்டும் தான் ஏஷியன் லோ எடுத்தது. இஎஸ்ல எங்கேயோ இருக்கும் கீழே ஏஷியன் லோ சம்திங் அரௌண்ட் டோருக்கு பாருங்க 18, இதான் 18, இதான் ஏஷியன் லோ. இந்த ஏஷியன் லோ மார்க்கெட் எடுக்கல, இங்க மட்டும் எடுத்தது. ஸோ அந்த எஸ்எம்டி வச்சு கூட நீங்க ட்ரேட் எடுத்துருக்கலாம். பைஸ் போறவங்க சொல்றேன். நெக்ஸ்ட் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் வந்து அங்க செல் கண்டினியூஷன் பண்ணல. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணா ஏஎம் வந்து செல்லா முடிக்கல, அந்த விக்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி மேல போய் ரிஜெக்ஷன் முடிஞ்சுட்டு பிஎம் பைல போய் முடிச்சிட்டான். நெக்ஸ்ட் டே நம்ம ஓப்பனிங் போய் பார்க்கும்போது மார்க்கெட் செம்ம குவாலிட்டியா புல்லிஷ் என்குல்ஃபிங்கா முடிஞ்சிருந்தது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓகே இந்த பிஎஸ்எல் காலி அவ்வளோதான், திருப்பி அந்த ஐஆர் லோவில் போனால் என்ன வேணாலும் நடக்கும், அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிஎஸ்எல்ஸ் வந்து நான் டார்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இவனுக்கும் அந்த பிஎஸ்எல் தான் டார்கெட். மண்டே ரீச் ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் எங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும். இதில் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டு, ஏன்னா நான் இன்னமும் செல்வியூவில் இருக்கேன். இங்கே வந்து இதை போய் டார்கெட் அடிக்க போகுது அப்படின்னு என்கியூல நான் வைக்க முடியல, ஆனால் இஎஸ்ல தான் வச்சாகணும். ஏன்னா பிஃபோர் த டார்கெட் இங்கே எட்டாச்சு, செல்வியூவில் தான் இருக்கேன், பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ட்ரி உள்ள போயாச்சு. டியூஸ்டே பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு என்எஃப்பி வீக், அந்த வாலட்டிலிட்டியும் கொஞ்சம் மார்க்கெட்ல இருக்கும். பெருசா ஒன்றும் பாதிக்கல அந்த வாட்டி. இல்லை பாருங்க என்ன மாதிரி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், எக்ஸாக்டா மார்க்கெட் இந்த லோவை எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டான். இங்க ஒரு 4 ஹவர் ஃபேரல் கேப் டாப் பண்ணியிருக்கானா. ஸோ அப்போ பைக்கான வியூ வந்து அங்கே கரெக்டாக நடக்குதுன்றது புரியுதுங்களா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு 4 ஹவர் ஃபேரல் கேப். ஸோ 4F, இங்கே 4 ஹவர் ஃபேரல் கேப். நெக்ஸ்ட் 1 ஹவர் மேபி இப்படி போனால் ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இருந்துட்டு போட்டேன், கிளியரா இருக்கு. ஏஷியன் மார்க்கெட் பாருங்க, கன்சல்டேஷன், அதுல ஒரு ஸ்வீப் வித் த எஃப்இஜி. தென் அகெயின் இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, அந்த எஃப்இஜில தான் மார்க்கெட் சுத்திட்டு இருந்தது. அவரும் 9 o'clock ஓப்பன் ஆகிற வரைக்கும் அங்கேயே தான் இருந்தது மார்க்கெட். இந்த 1 hour எஃப்இஜி அந்த 1 hour ஓபிக்குள்ளார தான் இருந்தது. இது அந்த 1 hour ஓபி. இந்த பாருங்க 9 o'clock 8 9 சின்ன ஒரு எஸ்எம்டி வச்சிருப்போம். இது வந்து 8 to 9, இது 8 to 9 லோவர் லோ. இது எஃப்இஜி, இங்க எஃப்இஜி, இது ஓபி, இந்த கண்ணில் ஓபி. கண்டினியூஷன் இருக்கிறதுனால இதை பார்த்தோம், வேற ஒன்றும் இல்லை. பிஎஸ்எல் இது டார்கெட் இருக்குல்ல நம்மளுக்கு அந்த பிஎஸ்எல் போகணும்னு சொல்லிட்டு, அதனால. நெக்ஸ்ட் in 1 minute. எஸ் வேற லெவல் என்ட்ரி ஆயிடுது, கரெக்டா இந்த லோ தொட்டிருக்கோம் மார்க்கெட்டு. சாரி, லோ மேக் பண்ணிட்டு சூப்பரா போச்சு. நீங்க அதை வந்து ஐஎஃப்இஜின்னு எடுக்கலாம். ஓகே, கரெக்டா கிளம்பும் போது 828 ஆஃப்டர் த மார்க்கெட் ஓப்பன் இந்த 932 933 934 அது எல்லாத்துலயுமே வந்து கன்சிடர் ஆஸ் த ஓபி கேண்டில் இப்படி எடுத்துருக்கலாம். பட் நம்ம ட்ரேட் பண்றது என்ன, என்கியூ. என்கியூ பத்தி பார்த்துருவோம். என்கியூ பொறுத்த வரைக்கும் கரெக்டா இந்த எஃப்இஜியை முன்னாடியே டேப் பண்ணிட்டு போனான். ஆல்ரெடி 938 கொடுத்தான், அதே மாதிரி 938 இவனும் கொடுத்தான். ஆனா ஓப்பனானா கைஸ் அப்படியே போனான், எதுவுமே ரீடேப்பே ஆகல. இதுல நான் எப்படி என்ட்ரி எடுத்தேன்னா, சாரி என்ட்ரி மிஸ் பண்ணேன், எடுக்கல கைஸ், நான் மிஸ் பண்ணேன். அங்க வந்து என்னால அதை கணிக்க முடியல, இப்படிலாம் மார்க்கெட் நடக்குமோ அப்படின்றத வந்து என்னால கணிக்க முடியல, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நான் எப்பவுமே மார்க்கெட் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு அப்படின்னும் போது ஒரு 5 minute ஃபேராலி கேப்ப ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுவேன். ஓகேங்களா, அந்த 5 minute ஃபேராலி கேப்ல இருந்து கிரியேட் ஆகுற 1 minute நான் ட்ரேட் எடுப்பேன். இதுதான் பேசிக்கா நான் பண்றது. ஓகேங்களா, இந்த 5 minute ஃபேராலி கேப் எப்போ கிரியேட் ஆச்சு, 9:35 லோவை மார்க்கெட் தாண்டி வரணும். அப்போ 9:40 தான். இங்க 9:35 எங்க இருக்கு பாருங்க, 9:35 9:35ல இருந்து மார்க்கெட் 9:40 மேல
தெரிஞ்சுங்களா? 935ல இருந்து 940ன்றது 2 வீக்கும் ஹையர் லோ. ஆனா இங்க பாருங்க 935ல இருந்து 940 கீழே இருக்கு. ஐ மீன் 935ஓட லோவை பிரேக் பண்ணி கீழே வந்தாதான் எஃப்இஜிஏ மார்க்கெட் தொட முடியும் என்கியூல. சரிங்களா? ஸோ அந்த 5 மினிட்ல இருந்து 1 மினிட்ல மார்க்கெட் எதனா கிரியேட் பண்ணுதா இல்லையான்றத நான் பார்த்து தான் ட்ரேடே எடுப்பேன் கைஸ். இதுல என்ன நடந்துட்டு கிளியரா உங்களுக்கு சொல்லிடுறேன். மார்க்கெட் பக்காவா 5 மினிட் ஃபேர் ஆலிக்கு அப்போ தொட்டுது. ஆனா இங்க எங்கேயுமே எதுவும் ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகல. சரி அவ்வளவுதான் என்ட்ரி விட்டுட்டேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஏன் நம்ம இங்க கிரியேட் ஆனாதான் எடுக்கணும் இல்லையா, இதை எடுத்துருக்கலாமே, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எடுத்துருக்கலாமே, அதை ஏன் நம்ம விட்டுட்டோமோன்னு எனக்கு ரிக்ரெட் ஆச்சு. ஈஸி டு ஆர்ஆர். அடுத்தது டிபி நான் சொல்றேன். அங்க இட்டான பிறகு நம்ம வந்து இங்க இருந்து இதெல்லாம் டிபின்னு வச்சிருந்தோம். நான் வந்து நெக்ஸ்ட் டிபி ஏதாச்சுன்னா 4 ஹவர்ஸ் ஃபேர் அடிக்கும். இங்க இருந்து மேபி செல்லா இல்லாம்ல. ஸோ இந்த 4 ஹவர்ஸ் ஃபேர் அடிக்கும். ஈஸி ட்ரேட், ஈஸி டு ஆர்ஆர். பாருங்க கரெக்டா அதை ஸ்வீப் பண்ணானா, ஸ்வீப் பண்ணும்போது 9:35 தாண்டி, அதாவது இந்த 9:35 தாண்டி கீழே வந்து 9:44. ஆனா இங்க 9:35க்கு மேலதானே எல்லாமே இருக்கு. ஸோ இதுவே எஸ்எம்டி வேற. அப்புறம் நீங்க இங்க எடுத்துருக்கலாம், ஏன்னா ஒரு கேனல் எடுத்துருக்கலாம். எஸ்எல் வந்து எஸ்எம்டிக்கு லோ முன்னாடி வச்சுட்டு ஜஸ்ட் எய்ம் ஃபார் த 2 ஹவர். ஈஸி ட்ரேட், வெரி 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 ஈஸி ட்ரேட். இது ஒன்று நடந்ததுங்களா? இந்த ட்ரேட் நான் மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டும் நான் பார்த்தேன், ஏன்னா இன்னும் டிபி போய் ரீச் ஆகல, நம்மளுக்கு இடம் இருக்குல்ல. ரெண்டுமே 4 ஹவர் ஃபேர் வேலைக்கு கேப் தான். நம்ம இங்க அங்க போவோம்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி வச்சிருக்கோம். அகெயின் மார்க்கெட் ஒரு என்ட்ரி கொடுத்து தெரிஞ்சா 10 மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 AM ரிவர்சல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே சொல்லுவோம் 10 o'clock வந்து எதனா ஒரு என்ட்ரி கிடைக்கும் கிடைக்கும்னு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அந்த 10 AM என்ட்ரியை. அதுல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 1 மினிட் ஃபேர் வேலி கேப். அதான் எப்பவும் போல கொடுத்தது. பட் நான் தான் வந்து டிபி ஃபேர் வேலி கேப் போகுமா போகாதா, ஆல்ரெடி நம்ம வேற செல் பிரீமியம்ல தானே இருக்கும், அங்கிருந்து நம்மளுக்கு மார்க்கெட் மேபி செல் ஆகிடலாமேன்னு சொல்லிட்டு யோசனையில விட்டுட்டேன். பட் இட்ஸ் எ கிரேட் ட்ரேட். அகைன் ஒரு 2 ஹவர் பொறுமையா போச்சு. கரெக்டா தான் போச்சு, பட் கொஞ்சம் பொறுமையா போச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ பாருங்க, நான் நினைச்ச மாதிரியே 5 மினிட் ஃபேர் வேலி கேப் லைன் இது. அந்த 5 மினிட் ஃபேர் வேலி கேப்ல மார்க்கெட் தொட்டுட்ட பிறகு 1 மினிட்ல ஃபேர் வேலி கிரியேட் ஆயிருக்கா, இதான் என்னோட என்ட்ரி மாடல். ஆனா அதையே நான் ட்ரஸ்ட் பண்ணி என்ட்ரி போடாம இருந்தது தான் மிகப்பெரிய தப்பு. ஓ, இதான் என்ட்ரி மாடல். இதுல எஸ்எம்டி எங்க ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்லி இந்த 9:52 கேண்டில் இருந்து 10:1 கனெக்ட் பண்ணீங்கன்னா ஹையர் லோ. அதே இங்க பாருங்க, லோவர் லோ. ஓகே, ஸோ இதுவும் ஸ்ட்ரிக்ட்லி 2 ஹவர். 10:60 தான் மார்க்கெட் இருக்கிறேன். நான் இங்கே தான் கை சேர்க்கிறேன். அந்த 5 மினிட் லோன் இருக்குல்ல, அதே தான் நான் வந்து எஸ்எல்ஆ வச்சுக்கிறேன். இது வரைக்கும் வைக்கல, ஸ்ட்ரிக்டாக தான் வைக்கிறேன். இதுல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 ஹவர் அவ்வளோதான். இங்கே வந்தோடனே ரீச், இப்போ இதில் வந்தோடனே ரீச் 10:30. நீங்க ஹோல்ட் பண்ண 10:06 10:30 இதுதான் ஹையஸ்ட் ஹோல்டிங்கா இருக்கும். 24 மினிட்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணிருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா 10:06ல இருந்து நியர்லி ஒரு 10:20, அது ஒரு 1/4 மணி நேரம் எதுவுமே நடக்கல. அடுத்த ஒரு 6 நிமிஷம் 10 நிமிஷத்துல மேல போயிட்டான். சரிங்களா? ஸோ இது பயங்கரமான ட்ரேடு. தென் மார்க்கெட் மேட் த எஸ்எம்டி, கிளியர் எஸ்எம்டி சீரிஸ். இந்த இடத்துல 10:35 ஹையா, ரெண்டு மட்டும் 10:35 ஹையா. அங்க இருந்து இந்த ஓபியை ட்ரிகர் பண்ணி கீழே வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஒரு எஸ்என்டி ஒன்று மேக் பண்ணிருப்பான் பாருங்க. அது ரொம்ப கிளாரிட்டியா இருந்தது மார்க்கெட்ல, நல்ல ஒரு என்ட்ரியுமே கொடுத்துருந்தது. கரெக்டா இந்த ஃபேராடி கேப்ல தான். சரிங்களா? அந்த ஃபேராடி கேப்ல என்ட்ரி. இது வந்து எப்படி ப்ரோ என்ட்ரின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஈக்குவலோஸ் இருந்தது மார்க்கெட்ல. ஸோ அந்த ஈக்குவலோஸ் மார்க்கெட் எடுக்க போகும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன என்ட்ரி, ரொம்ப சின்ன என்ட்ரி. இது எடுக்கலாம், மட்டும் கேட்டி போகலாம். நான் எடுக்கிறதுக்கான ஒரே ரீசன், மேக்ரோஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. 9:10:48 ஆயிடுச்சுல, இந்த 2 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த 5 மினிட் ஃபேராடி கேப் வரைக்கும் தான். எனக்கு திருப்பி ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அது வரைக்கும் தான், வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ட்ரேட் இது. சரிங்களா? இதுல பக்காவான ட்ரேட். இந்த ஒரு ஃபெராலி கேப், இந்த ஒரு ஃபெராலி கேப், ரெண்டு பை ஃபெராலி கேப் ட்ரேட்ஸ் பக்காவா இருந்தது. ஈஸி 4 hour மேக் பண்ணிருக்கலாம். திஸ் இஸ் டியூஸ்டே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வென்ஸ்டே. மார்க்கெட் அங்க போயிட்டு ரீச் பண்ணிட்டானா,
ஸ்டில் ஃபெயிலியர் ஆகல. இன்னமும் அந்த இடம் ஃபெயிலியர் ஆகாம இது ஓபி செல்லுக்கு இது ஐஆர்எல் செல் டே ஐஆர்எல். இங்க நமக்கு ஒரு எஸ்எம்டி லைக் ஸ்ட்ரக்சர் ஒன்று கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த 23rd ஜூன் ஹை வந்து பிரேக் ஆயிருக்கு. 23rd ஜூன்ல இருந்து நீங்க இந்த 30 ஜூன் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஹைல இருக்கும். இங்க இன்னும் பிரேக் ஆகல. 23rd ஜூனு கீழே தான் இருக்கு. ஸோ இதை நான் எஸ்எம்டியா கன்சிடர் பண்றேன். நம்ம பார்க்க போறது வென்ஸ்டே. ஒரு ஃபெராரி கேப் இருக்குங்களா இங்க பாருங்க. 4 hour ஃபெராரி கேப். என்ன கேண்டில் 22 மேல இங்கேயும் பாருங்க. 4 hour ஃபெராரி கேப் மார்க் பண்றேன். கரெக்டா மார்க்கெட்டிங் ரியாக்ட் ஆனது 18 டியூஸ்டே 18. நெக்ஸ்ட் நமக்கு தேவை அந்த 2 to 6 அது ஃபாலோ தான் ஆகுது. 6 o'clock வந்துட்டோம். இது எதை ப்ரோ எய்ம் பண்றீங்க? ரொம்ப சிம்பிள். இங்க ஒரு மாதிரி ஈக்குவல் இருக்குல்ல, தோ இதான் எய்ம் பண்றோம். அந்த இடத்த நான் உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். 15 மினிட்ல போய் காமிக்கிறேன், இல்லை 1 hour காமிக்கிறேன். நல்லா தெரியும் பாருங்க. தெரியுதுங்களா? அதை நம்ம ட்ரேட் பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா கூட இந்த 1 hour ஃபேராலி பைக் வந்தால் மார்க்கெட் அடுத்த பை ஆகலாம். ஆனால் டிஸ்கவுண்ட்ஸ் ஆனால் கூட இருக்கும். நீங்கள் ஃபுல் போட்டிங்கன்னா தெரியுதுங்களா? இந்த 1 hour ஃபேராலி. ஸோ அதனால செலுதாக போகுதுன்றது தான் என்னோட எய்ம். ஏன்னா மார்க்கெட் கரெக்டாக இந்த செல்ஃப் ஃபேராலி கேப்ல போய் ரியாக்ட் ஆச்சு. அகெயின் இங்க இருக்கிற செல்ஃப் ஃபேராலி கேப்ல ரியாக்ட் ஆச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆக போகிறது 9 o'clock இது. ஓகே, டபுள் சைடு மொமெண்டம் வந்தது. இஎஸ் பிச்சுக்கிட்டு பை போனோம். பயங்கரமான பை போனோம் இஎஸ். 9 o'clock பாருங்க, சூப்பர் பை போச்சு. ப்ரீவியஸ் டே ஹை சேப் எடுத்துருச்சு. இதுதான் ப்ரீவியஸ் டே ஹை, டியூஸ்டேவோட ஹை இது. சரிங்களா? இது வந்து டியூஸ்டேவோட ஹை, ப்ரீவியஸ் டே ஹை. இஎஸ் என்ன பண்ணா இங்க போயிட்டு இந்த ஸ்வீப் ரெண்டுத்துலேயே ஸ்வீப் இருக்கும். இதுலயே பக்காவா ஸ்வீப் தான். இந்த ஸ்வீப் எடுத்துட்டான். எடுத்துட்டு 4 hourலயே சரி 1 hourலயும் சரி ரெண்டுத்துல ஆர்டர் பிளாக் இருக்கும். நான் இங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதில் மட்டும் மார்க் பண்றேன். 1 hour ஆர்டர் பிளாக், இதுலயும் 1 hour ஆர்டர் பிளாக். எனக்கு இதுதான் செம்ம டவுட். எனக்கு இதுலயும் 1 hour ஆர்டர் பிளாக். ஏன்னா நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன் பை போயிடும் அப்படின்ட்டு. ஆனா செல்லு வியூ வச்சுருந்தேன். 10 AM அப்போதான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. 5 minute டைம் ஃப்ரேம் போயிடலாம். பாருங்க, கரெக்டா இது ஃபேராலி கேப் 15 மினிட்லயும். சரிங்களா? என்னன்னா 9:30 வந்து விழுந்துச்சு கைஸ். நான் இங்க வந்து செல் எடுக்க முடியாது. ஏன் இங்க செல் எடுக்க முடியாதுன்னா இங்க ஈக்குவல் ஐயா இருக்குது. பை எடுக்கலாமானா அதுவும் கிளியரா புரியல. அப்ப எப்படிதான் ட்ரேட் எடுக்கிறதுல 1 minute உள்ள போயிட்டேன். இதை பாருங்க, நான் சொன்னது இதுதான். ஈக்குவலைஸா இருக்கு, அங்க எடுக்கவே முடியாது அப்படின்ட்டு. இதுல மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் இங்க நீங்க ட்ரேடு இதுல எடுத்திருக்கீங்க. அப்புறம் இந்த ஃபேராலி கேப்ல எடுத்திருக்கீங்க. எனக்கு வந்து எஸ்எம்டி கிரியேட் ஆகும். எஸ்எம்டி கிரியேட் ஆகும், நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். எனக்கு எஸ்எம்டி கிரியேட் ஆனது இந்த ஃபேராலி கேப் மார்க்கெட் தொடும்போது தான் எஸ்எம்டி கிரியேட் ஆச்சு. ஸோ சி 949. இந்த 949ன்றது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 1046. இதில் பாருங்களா 949. இது என்னது 1047. 1047 மேலே தான் 949. இங்கே 1047 கீழே தான் 949 ப்ளஸ் அவங்க ஃபேராலி கேப் இருக்கா, அங்கே வந்து கிரியேட் ஆனால் இதில் தான் என்னோட என்ட்ரி. ரொம்ப லேட் என்ட்ரி தான், பட் என்ட்ரி. சிஐடிடி டுக் திஸ் என்ட்ரி. இங்கே மிஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் எஸ்எல். இங்கே போதும் கைஸ். தென் 2 hour சிம்பிள் 2 hour ரொம்பலாம் கிடையாது. இந்த ஐ வரைக்கும் அவ்வளோதான். இந்த ஐனா நான் அந்த விக்கு வைக்காம இந்த பாடி வரையும் வைப்பேன். அதனால தான் இதே முடிச்சுக்கிறேன். 2 hour என்ட்ரி. என்டர் 9:54. 10 முடிச்சு என்ட்ரான கைஸ். 2 times என்ட்ரா ஆகிட்டு எக்ஸிட் ஆகிடும். அதில் வேஸ்ட்டாக எக்ஸிட் ஆகிடும். பட் சூப்பர் என்ட்ரி.
நான் இந்த என்ட்ரியை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு கவலைப்படல. டக்குன்னு 1 ஹவர் ஃபேர் வேலி கேப்புள்ள போனேன். 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை எடுத்துட்டாங்க. செம பை. என்கியூ பாட்டுக்கும் பை ஆகுது. இது இஎஸ் பாட்டுக்கும் பை ஆகுது. என்கியூ அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது செல்லுக்கே. செல் சைட்லேயே நிக்குது. சரிங்களா? சரி நான் என்ன பண்ணிட்டேன், இதை மார்க் பண்ணிட்டேன். பக்காவா இருந்தது இந்த 1 ஹவர் செல் ஃபேர் வேலி கேப். ஆல்ரெடி 9 o'clock தான் அதை கிரியேட் பண்ணான். இங்க இருந்து பார்த்தா 1 ஹவர், இங்க இருந்து பார்த்தா 1 ஹவர் எஃப்இஜி, இது 1 ஹவர் ஓபி பை. நானே அங்க எக்ஸ்பெக்ட் பண்ணனா நம்ம இருக்கிறது பிரீமியம் 4 ஹவர் செல் ஃபேர் வேலி கேப். இதுவே நம்ம லிக்விடிட்டி நின்னோம். ஸோ அப்போ இதுவே நம்ம இன்னும் மார்க்கெட் எடுக்காம உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இவன் ப்ரீவியஸ் எடுத்துட்டான். சரிங்களா? அப்ப இது எஸ்எம்டி. எனக்கு இதெல்லாம் கன்சிடர் ஆச்சு. இந்த ஐ நான் சொல்றது 15ன்னு இருக்கு பாருங்க. இந்த ஐயை வந்து இஎஸ்ல எடுத்துட்டாங்க பாருங்க. இஎஸ்ல. ஆனா என்கியூல இங்க வந்து மார்க்கெட் கீழே தான் இருக்கு. அதனால பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள எதனா செல் ட்ரேட் கிடைச்சா எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம் செல் ட்ரேட். 15 மினிட்லயே ஃபேர் வேலி கேப் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல 15 மினிட்லயே ஃபேர் வேலி கேப் இருக்கும். 1 மினிட்லயும் பக்காவா இருக்கும். சூப்பரா இருக்கும் ட்ரேட் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் நம்ம என்டர் ஆக பொறுத்து. ரொம்ப நேரம் கன்சல்டேஷன் தெரியுதுங்களா? ரொம்ப நேரம் அதில் கன்சல்டேஷன் இருக்கும். இதோ எஸ்எம்டி, இதுதான் எஸ்எம்டி 10-12. 10-12ன்றது எங்க இருக்கு பாருங்க. 10-12க்கு மேலதான் அதெல்லாம் இருக்கு. ஆனா இங்க 10-12 இருந்து ஃபுல்லாவே லோவர் ஐ தான், எஸ்எம்டி தான். இதுல கிளாரிட்டியான என்ட்ரி எது ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்லி கிரியேட் ஆச்சுல மார்க்கெட் ஒரு குட்டி ஃபேர் வேலி கேப். இது நான் இந்த என்ட்ரி மிஸ் பண்ணேன். ஸோ மிஸ் பண்ணதுனால நான் எங்க ட்ரேட் எடுத்தேன்னா, அடுத்து ஃபேர் வேலி கேப் கிரியேட் ஆனா கூட பரவாயில்ல, இங்க இருந்து நல்லா பிரேக் அவுட் ஆன உடனே அக்ரெசிவா ட்ரேட் அடிச்சேன். ட்ரேட் அடிச்சு ஒரு 1 ஹவர் மட்டும் புக் பண்ணிட்டு திருப்பியும் இந்த ஃபேர் வேலி கேப் டேப்பா வந்தது. ஒரு கன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவா பார்த்தேன் கைஸ். அங்க வேற பார்த்து நான் எடுத்த ட்ரேட் ரொம்ப கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா திருப்பி திருப்பி இவ்வளவு என்ட்ரிஸ்லாம் மார்க்கெட் தரத்துக்கு வாய்ப்பு இல்லை கைஸ். இதுதான் என்ட்ரி. பட் இந்த என்ட்ரில இன்னும் பெரிய தப்பு பண்ணேன். அது போய் ஹிட் ஆகுது மேடம் 1 ஹவர்ல க்ளோஸ் பண்ண மிஸ்டேக் தான். பட் ஐ எக்ஸிக்யூட்டட் திஸ் ஆன் வெனஸ்டே. 2-3 பைஸ் விட்டாச்சு. இந்த ஒரு பைஸை விட்டாச்சு, டியூஸ்டே பைஸை விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் வெனஸ்டேஸ் தான் பிடிச்சேன். டியூஸ்டே நான் எக்ஸிக்யூட் பண்ணி வெளியே வந்தது தான் எனக்கு வேஸ்டா போச்சு. இதான் டியூஸ்டே எக்ஸிக்யூஷன். இதை ஹோல்ட் பண்ணிருக்கணும். சாரி, செல் சைடு டியூஸ்டே செல் சைடு அது இல்லை. அது இருக்கு பாருங்க. இதானே கடைசியா பிடிச்சது. பிரேக் அவுட்ல எடுத்து எக்ஸிட் ஆயிட்டு திருப்பி பிடிச்சது. ஸோ திஸ் இஸ் த ட்ரேட். இது எப்படி ப்ரோ எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, 1 ஹவர் செல் ஃபேர் வேலி கேப் இருக்கு மார்க்கெட்ல. அங்க இருந்து நான் 1 மினிட்ல பார்க்கும்போது எஸ்எம்டி ஏஎம்டி அக்யூமுலேஷன் இருக்கு. மேனிபுலேஷன் வந்து இதுதான். டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு. அங்க இருந்து மார்க்கெட் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது நான் பிடிச்ச என்ட்ரியா அவ்வளவுதான். பக்காவா இருந்தது என்ட்ரி, அதோட முடிச்சாச்சு. தென் இப்போ தேர்ஸ்டே. ஓகே, இப்போ இதை பாருங்க. இதுதான் தேர்ஸ்டே. மார்க்கெட்டுக்கு வந்து செல்ல ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுல எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன, இந்த டியூஸ்டே ஹையை எடுத்துட்டு செல்லாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா இங்க தான் மார்க்கெட் எடுத்துட்டான்ல, டியூஸ்டே ஹையை வெனஸ்டே எடுத்துட்டான். அப்போ இது என்னது, எஸ்எம்டி தானே. டியூஸ்டே டு வெனஸ்டே எஸ்எம்டி. அப்போ என்னுடைய எய்ம் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஃபாலோ ஆகும். ஃபாலோ ஆகும்போது ஃபர்ஸ்ட் இது ஒரு டே எஸ்எஸ்எல். இதுலயும் பாருங்க. ஓ, அதுல திருப்பி ஹை எடுத்திருக்கு. ஆமா, இந்த வெனஸ்டே ஹையே மார்க்கெட் எடுத்திருக்கு. அப்ப எனக்கு அது திருப்பியும் எனக்கு என்ட்ரி பாருங்க. வெனஸ்டே ஹை, இங்க மார்க்கெட் என்ன பண்ணுது, வெனஸ்டே வந்து தேர்ஸ்டே கீழே இருக்கு. ஆனா அங்க வெனஸ்டேல இருந்து திருப்பி தேர்ஸ்டே மேல போயிடுச்சு. அப்போ அதுவும் எனக்கு ஒரு என்ட்ரி தான். தென் இது ஒரு டே எஸ்எஸ்எல். இது ஒரு டே எஸ்எஸ்எல் வித் ஐஆர்எல். இந்த 4 வருஷம் பாருங்க.
இதெல்லாம் கிளியரா இருக்கு. இந்த 2 to 6 விட்டுருங்க, அது பையான மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பாருங்க, கிளாரிட்டியே இந்த ஓபி தான். அதுக்கப்புறம் தான் கேம் சேஞ்சிங்க. ஓகே, இந்த 4 hour ஓபி இருக்குல்ல, இந்த 4 hour ஓபி சிங்கிள் லாக் தொடுதே. எஸ்எம்டி பாருங்க, இதுல வந்து நீங்க ஃபுல் ஆயிட்டு போட்டுக்கலாம். எஸ்எம்டி தான் இது. இங்க பாத்தீங்கன்னா ஐ எடுத்திருப்பான், இந்த ஐல தோத்தோ இதில் எடுத்திருப்பான். ஸோ இது ஹையர் எஸ்எம்டி, அது லோவர் எஸ்எம்டி. பக்கா ட்ரேட் நம்மளுக்கு 1 hour உள்ள போகலாம். நைன் ஓ கிளாக் சி 9 o'clock. 9 o'clock எனக்கு பைஸ் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. எப்படி அங்கே ட்ரேட் எடுத்துன்றதை நம்ம பார்ப்போம். கராலி கேப் இருக்கும். மார்க்கெட் கரெக்டாக 9:30 ஓப்பன் பண்ணும்போது ஒரு எஸ்எம்டி மேக் பண்ணும். ஃபர்ஸ்ட் பைஸ் தான் போகும். 9:30 எடுத்து பாருங்க, எதை ஸ்வீப் பண்ணிருப்பா. 8 o'clock என்எஃபிலாம் முடிஞ்சிருச்சு. 8 வந்து 9:30. இது பாருங்களேன், 8லேருந்து 9:30 மேலே இருக்கும். ஸோ இது ஒரு என்ட்ரி நான் நினச்சிட்டு இருந்தேன். இஎஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் என்ட்ரி பார்க்கறதுக்கு. சீரியஸ்லி வேற லெவல் என்ட்ரி இஎஸ்ல பாருங்க. அக்யூமுலேஷன், இவன் எக்ஸாக்டா மேனிபுலேஷன். ஐஎஃப்இஜி பாடி க்ளோஸ் வச்சு திருப்பி தொட்டுட்டு போயிருக்கோம், திருப்பி அந்த ஓபியை தொட்டுட்டு நல்லா மேலே போயிருக்கோம் மார்க்கெட். இங்கேயும் அதே தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா, அவ்வளோதான். இதுதான் அந்த ஒரு ஓபி போற வரைக்கும். இந்த ஐஸை பாருங்க, இந்த தோ இது இருக்குல்ல, இது வந்து எடுக்கல. இப்போ மாறினாங்க ஐஸ் அவங்க எஸ்எம்டி போட்டு. சரியா ட்ராப் பண்ணல மார்க்கெட் இருக்கனால. பட் இல்லை எஸ்எம்டி மார்க்கெட் கரெக்டா 1 hourல போய் பாருங்க திருப்பி. தெரியுதா? 10 o'clock எங்க பாருங்க, 9 ஐயா இருக்கும், 10 அப்புறம் தான் ஃபாலோ ஆகும்போது. ஆனால் ஐயா டச் பிஎஸ்எல் சார். அங்க இருந்து 5 minutes. ஓகே வந்தாச்சா? எதுக்கு ப்ரோ 5 minutes வந்தீங்க? ஒன்றும் இல்லை, அந்த லிக்விடிட்டி காமிக்கிறேன். ஸோ ஐ எய்ம்ட் திஸ் ஆஸ் த எஸ்எஸ்எல். அதுக்கப்புறம்லாம் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல கைஸ். இந்த இதெல்லாம் போயிட்டு அவன் இவ்வளோ பெரிய ஃபால்ட் கொடுப்பான்லாம் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஏன்னா பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் பெரிய எதிர்பார்ப்புகள் கிடையாது. மார்க்கெட் இங்கே வந்தாகணும், நீங்க முன்னாடியே எக்ஸ்ட் ஆகிறீங்கன்னா இந்த பாடி வரைக்கும் வந்தாகணும். ஆனால் அவ்வளோ பெரிய ஃபாலோ வந்து வீக்கெண்டில் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல, கொடுத்தது மார்க்கெட். இந்த பாருங்க என்ட்ரி ரைட்டீரியா. சி எம்எஸ்எஸ் வந்தாச்சா? கரெக்டாக மார்க்கெட் ஃபால் ஆச்சா? ஃபால் ஆகிட்டு இந்த ஃபேராலி கேப்ல வந்து நான் என்ட்ரிலாம் எதுவும் பெருசாக போகல. ஏன்னா நான் நினச்சிட்டேன் இதுல இருந்து ஒரு ரியாக்ட் ஆயிடுச்சு போல இந்த ஓபிக்கு. மார்க்கெட்டு இப்படி ரியாக்ட் ஆயிடுச்சு போல, இந்த ஐ எடுத்துரும். இங்க எடுத்தாச்சு, இங்க எடுக்கல. ஸோ மேபி இந்த ஐஸ் வந்து மார்க்கெட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. இஎஸ்ல எப்படி எடுத்ததோ அதே மாதிரி என்கியூல அந்த ஐ வந்து எடுத்துரும் நான் பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இங்க வந்து திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு இங்க உடச்சாம பாருங்க. அவ்வளோ பொறுமையா. அது வரைக்கும் நான் செல்லுக்கு ரியாக்டே பண்ணல. நிறைய பேர் முன்னாடியே செல்லுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இந்த இந்த ஓபில தான் நிறைய பேர் செல் அடிச்சிருப்பாங்க. அவ்வளோ முன்னாடில இருந்தே பிடிச்சிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமா ஐடியா இல்லை. நான் ஷிஃப்ட் பண்ணிட்டே வரேன், ஒரு டைம் ஃப்ரேமா பாக்குறேன் என்ன நடக்குது. எனக்கு புரியலையா, அது பையா இல்லையா, அதுக்கு எஸ்எம்டியும் இல்லை. நான் செல் சைடுக்கு மட்டும் எஸ்எம்டி கிரியேட் ஆகுதுன்னும் போது இதை பாக்குறேன். இதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆயிடுச்சு, இது வேலைக்கு ஆகாது, இந்த இடம் வேலைக்கு ஆகாது, இதை க்ளோஸே வச்சுட்டான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் 2 minute பார்ப்பேன் கைஸ். சும்மா நான் 2 minute பார்ப்பேன். அந்த 2 minute எனக்கு ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியான என்ட்ரி இதை கொடுக்குறான். திருப்பி
ஓகே பாருங்க. ம் இதில் பாருங்க கரெக்டா 10-20 என்ட்ரி சரிங்களா. இந்த கேண்டில் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்களேன். அது 1 மினிட் 2 மினிட் அதை பார்த்தாலும் எஸ்எம்டி தான். அதோ இது சொல்றேன் 10-2ல இருந்து இது கீழே. நான் இப்போ இந்த எஃபிஜ் எடுக்கிறேங்க. இந்த எஃபிஜ் நான் என்ட்ரி எடுக்கிறேன்னா அப்போ எனக்கு தானே எஸ்எல் 10-12 தானே எஸ்எல். 10-2ல இருந்து 10-12 எனக்கு கீழே லோவர் ஐ. இதுவே இங்க பாருங்க 10-2ல இருந்து 10-12 ஹையர் ஐயா இருக்கு. ஸோ இதுதான் என்ட்ரி. இது நீங்க 1 மினிட்ல பாக்குறவங்க கூட என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஆக்சுவலா மார்க்கெட் அவ்வளவுதான் சொல்றான், மூடி வச்சுட்டேன். நான் சுத்தமா எதிர்பார்க்கல. பாருங்க 1 மினிட்லயும் பிரேக்கர் பிளாக் இருக்கு. பிரேக்கர் பிளாக் வேணாம் அப்படின்ட்டா கூட நீங்க நார்மலா என்ன கைஸ் பார்த்திருக்கீங்க, இது வந்து ஒரு செல் ஃபேர் பை ஃபேர் அலிகேப். அந்த பை ஃபேர் அலிகேப்போ மார்க்கெட் உடச்சிட்டான். உடச்ச உடனே நீங்க இங்க என்ட்ரி அடிச்சிருக்கலாம், இல்ல ரீ என்ட்ரி. இதை பாருங்க இந்த ஃபேராலி கேப்போடைய பிரைஸ் 30,171. இங்க மார்க்கெட் வந்தது 30,169.25. நான் 30,171 மார்க்கெட் வருதுன்னா 2 ஹேண்டில் இறக்கி போட சொல்லுவேன். 2 ஹேண்டில் 169. அப்ப 169.25. அப்ப என்ட்ரி தானே இது. இதுல இருந்து இதுதான் ஸ்ட்ரிக்ட் எஸ்எல் ப்ரோ. ஒன்னு இந்த 3 மினிட் ஃபேராலி கேப், இது இந்த பாக்ஸ் 3 மினிட் ஃபேராலி எப்படி ரேக்கட் ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கிருந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சுன்னா இந்த 1 மினிட்ல இது 1 மினிட் ஐஎஃப்ஜி அது இல்ல. இந்த பாக்ஸ் வந்து 2 மினிட் எஃப்ஜி. அவ்வளோ அவ்வளோ என்ட்ரிஸ். ஓகே எஸ்எம்டியோட சொல்றேன் நான். அவ்வளவுதான் இது வரைக்கும் அர்த்தமே. 4 hour ஏன்னா தென் அதுல இருந்து அந்த ஒரு சின்ன லோ இருக்கும்ல. இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் என்ன, இதுதான். வேற எதுவும் பெருசா எனக்கு டீப்பிங்லாம் அங்கே தெரில. அவ்வளோதான் வந்து ஒரு 6 hour வரும் தெரியுதுங்களா. இப்படி என்ட்ரி கிட்டத்தட்ட இந்த 2 மினிட்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருந்தது, கிளியரா இருந்தது. 1 மினிட் 2 மினிட் கொஞ்சம் கிளியரா இருந்தது, ஈஸியா இருந்தது புரிஞ்சுக்கிறதுக்கு. பாருங்க இது 3 மினிட் எஃப்இஜி, அதை விட்டுருங்க. அங்கே தொட்டுட்டு இறங்கும் போது 2 மினிட்ல ஜஸ்ட் ஒரு ஐஓ எஃப்இஜி, அவ்வளோதான். டக்குன்னு முடிஞ்சிருச்சு மேட்ரு. ஏதானா போட்டிருப்பேன் எம்எஸ்டிபி சொல்லிட்டு. ஸோ மண்டேலாம் நான் கரெக்டாக முடிச்சிட்டேன். மண்டே அதுக்கப்புறம் இந்த வெனஸ்டேவோட செல்ஸ், தேர்ஸ்டேவோட பைஸ் அதெல்லாம் ஓகே. டியூஸ்டேவோட பைஸ் அண்ட் லாஸ்ட் டே செல்ஸ் இதான் என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா அது ரொம்ப பெருசு. ஆர்ஆர் ஈவன் எனக்கு 4 hour ஏன்னா தட்ஸ் இட். இதுதான் இந்த வீக்ல நான் பண்ணிட்டு இருந்தது. ஓல்டு எவாலுவேஷன் ஒன்று இருக்கு, அது இன்ஆக்டிவிட்டி கிட்ட வந்தது. இப்போ அதை எடுத்து முடிக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் மெயின்டைன் பண்ணுறது 2 அக்கௌண்ட் தான் சரிங்களா. எவாலுவேஷன்ல இன்னும் 3 இருக்கு. பட் எனக்கு அந்த கேப்பபிலிட்டி அட் த சேம் டைம் 5 அக்கௌண்ட் வரல. ஸோ 2 அக்கௌண்ட்ல இன்னும் 2-3 அட்லீஸ்ட் ஒரு 3 பே அவுட். ஓகே ஒன்று தான் எடுத்திருக்கு இது வரைக்கும். இன்னும் 3 பே அவுட்டாவது போட்டு அதுக்குள்ள லைவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ ஒரு 5 அக்கௌண்ட் லூசிட்ல ஹேண்டில் பண்ணணும், இன்னொரு 5 அக்கௌண்ட் ட்ரேடிஃபை, அந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டபிள் ப்ராப்ளம்ஸ்ல ஹேண்டில் பண்ணுங்க கைஸ். ஈவன் லூசிடோடைய லைவ் ஸ்ட்ரக்சருமே நல்லா தான் இருக்கும். படிங்க, அவன் நல்லா கிளியரா கொடுத்துருக்கான். ஓகேங்களா. பஃபர் பில் பண்ணணும், $2,000 தான் அப்படியே உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அங்கேயும் 5 லைவ் அக்கௌண்ட் கூட நீங்க எடுத்துட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். ஒரு லைவ் அக்கௌண்ட் நீங்க ப்ரீச் பண்ணிட்டீங்கன்னா சரிங்களா, அதாவது மொத்தமா 5 அக்கௌண்ட் மொத்தமா எடுத்துட்டு போனா 5 அக்கௌண்ட் நீங்க ப்ரீச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு எவாலுவேஷன் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஒரு 2 weeks ஒரு கூலிங் பீரியட் கொடுப்பான். ஒரு 2 hour நீங்க அக்கௌண்ட் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் மைண்ட் செட்லாம் சரி பண்றதுக்கு. அவ்வளவுதானே கண்டி, வேற எதுவும் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் லூசிட்ல இல்லை. நல்ல ஒரு லைவ் ப்ரோக்ராம் தான். தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நான் மார்க்கெட் செல்லு தான் எதிர்பார்க்குறேன். நான் இந்த வாரமே செல்லு தான் எதிர்பார்த்தேன். பட் ஸ்டார்டிங் அது பை போச்சு. பட் ஸ்டில் நான் செல்லு தான் எதிர்பார்க்குறேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் எதுவும் ஃபுல்லாக சரியாகல. மார்க்கெட் மிஞ்சி போனால் மேலே கீழே தான் போயிட்டு வருது. அந்த ஏனால தான் அந்த கம்பெனிஸே இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் ஸ்டேஜில் இருக்கு. ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வீக்கு இது வந்து எஸ்எஸ்எல் சரிங்களா. இவன் இங்கே இருக்கிற பிஎஸ்எஸ்ஐ எப்போ எடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபேராலி கேப்லாம் டேப் பண்ணிட்டான். திருப்பி அவன் இறங்குறதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து ஒரு ஃபால் அடிச்சான். ஸோ இப்போ இதுதான், அவ்வளோதான். இந்த எக்ஸ்பான்ஷனில் மார்க்கெட் பிடிச்சி கீழே வந்தால் போதும் நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி எஸ்எம்பி சப்போர்ட்டட் இருக்கு. எங்க ஒரு எஸ்எம்பின்னு கேட்டீங்கன்னா இது வந்து வெனஸ்டே ஆகிட்டு இருக்கும் பார்க்கறதுக்கு. டியூஸ்டே ஆகிருக்கும், எல்லாமே எடுத்திருக்கோம் இஎஸ்ல. ஆனா இங்க டியூஸ்டே தான் ஹை ஆஃப் த வீக்கே. எக்ஸ்பெக்டிங் லோவர் த பிரைசஸ். வில் see. Thank you guys.